Hello friends, RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து இந்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ ப்ரோ வரும், எவ்வளோ வேக்கண்ட்டில் வரும், அடுத்த மாதம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா, எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், அது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஆனுவல் கேலண்டரு ப்ளஸ் அந்த ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனு ப்ளஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்போ ஃபில் பண்ணுறாங்க, அந்த கான்ஃபிடென்ஷியல் லெட்டர், அது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்லே இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆனுவல் கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையிலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த என்டிபிசி ஜூனியர் நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது ஜூனியர் இன்ஜினியர் என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஜூலை மந்த் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 2018 தான் வந்து இந்த ஜூனியர் இன்ஜினியர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 29/12/2018, அதாவது 2018 டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 வருஷம் இடையில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் ரயில்வே சைட்லேருந்து வரலை. ஸோ இதுக்கப்புறம் தான் வரணும். சரிங்களா? இப்போ ஏஎல்பி டெக்னீஷியன் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த என்டிபிசி ஜூனியர் இன்ஜினியருக்கும் அடுத்த மாதம் மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். டேட் தான் தெரியல, அந்த டேட் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். மேக்ஸிமம் ஜூலை மந்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிப்ளமோ இல்லை அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில். அது எல்லாமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆனுவல் கேலண்டரில் ஜூலையிலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம டெலகிராம் சேனல்லே ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது ரயில்வே சைட்டில் இருந்து இப்போ அந்தந்த போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அதாவது கரண்ட் அப் டு டேட் வரையும் ஒரு போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அதை எப்போ வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னா சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ டெல்லியில் 13/6/2024 த பிரின்சிபல் சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் ஆல் ஜோனல் ரயில்வேஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே போர்டில் இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேர் இஷ்யூடு வித் போர்ட்ஸ் லெட்டர், அதாவது போர்ட்ஸ் லெட்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் இன்க்ளூடிங் டிஎம்எஸ், சிஎம்ஏ, என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டு, பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் ஆஃப் போஸ்ட் ஆன் ஜோனல் ரயில்வேஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். சரிங்க பாருங்கள். Now it has been decided by the board to fill up the entire direct recruitment junior engineer. அதாவது இங்கே பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ சேஃப்டி அண்ட் நான் சேஃப்டி, இதில் ஒரு 7346 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஒரு போஸ்டிங்கில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு என்ன ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அடுத்த எக்ஸாம் பேட்டர்ன், அதை எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு சிபிடி, செகண்ட் சிபிடி இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு எக்ஸாம் லாங்குவேஜ் எல்லாமே 13 ரீஜனல் லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் இன்க்ளூடிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழ்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து டியூஸ் பண்ணுறாங்க. தெரில அப்படின்னா விட்டுருங்க. ஓகேங்களா? 2018 டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணி அடுத்து எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜனவரி 31 உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2018 டிசம்பர் 29 அனௌன்ஸ் பண்ணி 2019 ஜனவரி 31 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷம் நோட்டிஃபிகேஷனே வரலை. இப்போ ஏஎல்பி டெக்னீஷியனுக்கு அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஜேஏக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் 5 வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரலை. அப்போ ஏஎல்பி டெக்னீஷியனுக்கு காம்படிஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுக்கும் இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும், பட் உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து தான் வந்து உங்கள் சக்ஸஸ்மெண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், ஏஜ் பாருங்கள், 18லேருந்து 33க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது குறைஞ்சது 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து போன வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த டேட்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஜென்ரலாக எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னா 18லேருந்து 33க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years, டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 10 years.
அடுத்து எக்ஸாம் ஃபீஸ். ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 500. அதர் கேட்டகிரி யுவர் ஓபிசி இருக்காங்க இல்லையா, யுவர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சிபிடி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 400 அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேனு டிசபிலிட்டி டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீமேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 250 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 250 அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணுறப்ப ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் மோட் 2 மோட்லேயும் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் 1 இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் 2 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டேஜ் 1 பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அவேர்னஸ்ஸு, சயின்ஸு. இதில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரும். இங்கே பாருங்கள், மேக்ஸ்லேருந்து 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 25, இந்த மாதிரி ஸ்டேஜ் 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு கொஷனுக்கு 1 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 90 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தம் 100 கொஷின் 100 மார்க் சொல்லியிருக்காங்க. 90 மினிட்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. இதுவே நீங்கள் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 120 மினிட்ஸ் டைமிங் வந்து தருவாங்க. ஸோ மொத்தம் 100 கொஷின் 100 மார்க் 90 நிமிஷம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கான சிலபஸ்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு இது எல்லாமே 10th லெவலில் தான் உங்களுக்கு இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி இதை மொத்தம் 120 நிமிஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் 150 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ 150 கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 150, மார்க் பார்த்தீங்கன்னா 150, 150 கொஷின் 150 மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இதுவும் அதே தான். ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டரு, டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் இதில் இருந்து கொஷின் வரும். அதாவது நீங்கள் படித்த டிசிப்ளின் ரிலேட்டடாக ஸ்டேஜ் 2 சிபிடியில் கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி அதுக்கான டீட்டெயில்டு சிலபஸும் காமிச்சிட்டாங்க. இது வந்து போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதையே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. அது சம்மந்தமாக படித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினிமம் பர்சன்டேஜ், ஸோ குறைஞ்சது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் இந்த சிபிடி எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகலாம் அப்படின்னா இது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுத்துக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இது ரெண்டுத்துக்குமே ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 40%, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 30, எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 30%, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 25. ஸோ மினிமம் குறைஞ்சது இந்த பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் சிபிடி எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். கம்ப்யூட்டர் எக்ஸாமில் இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இருக்கும், ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங்கு, எலக்ட்ரிக்கல் இங்கே டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் பேச்சுலர் டிகிரி இல்லை அப்படின்னா டிப்ளமோ 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த டிசிப்ளின் நேம் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சிஎம்ஏ குரூப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். பிரிண்டிங் டெக்னாலஜி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஇ பிடெக்கு, பிஎஸ்சி, பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது போன வருஷம் நோட்டிஃபிகேஷன், இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். இது தேவைப்பட்டால் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை மந்த்து மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.